வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஜூன் 16ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, ஸோ ஏதாவது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை தாண்டி இருக்கா, அண்ட் ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அது வந்து நம்ம ஏற்கனவே பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் அதுதாங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே க்ரோ ஆகி தான் இருந்துச்சு. ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் ஃபேஸில் தான் இருந்துச்சு. அப்போ இது க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குன்னா கரெக்ட். ஒரு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50ல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அப்போ இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுனை கண்டிப்பாக ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இந்த 24,800 அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து 24,900 அந்த ரேஞ்சில் போய் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு 25,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் நம்மளோட வியூவர் ஒருத்தரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 25,000 கால் ஆப்ஷனில் அவருக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ 25,000 கால் ஆப்ஷனோ இல்லை அதுக்கு மேலேயோ கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு மேலே தான் போயிருந்துச்சு. அப்போ இன்றைக்கி நமக்கு முக்கியமான சப்போர்ட் லெவலில் எங்கே போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 மார்க்கெட் தொட்டுருச்சு. இந்த 25,000 தொட்டது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா இந்த 24,700 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது வந்து போன வருஷம் நமக்கு வந்து ஜூன் ஜூலையில் இதே ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கிராஸ் ஆகிட்டு, நான் இப்போ ஒரு 1 இயர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1 இயர் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 24,800ன்னு. ஸோ போன வருஷம் 2024 ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 24,800 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிராஸ் ஆகி நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹையான 26,242 தொட்டுச்சு. அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட், அதாவது நமக்கு நேற்று இருந்த பாயிண்ட், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரான பாயிண்ட் தான். இந்த 24,700 800ங்கிறது. அப்போ இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் மேலே போனது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிடுச்சு. ஓகே, அப்போ சப்போர்ட் நமக்கு இந்த இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800ல். ஏன்னா இந்த 24,800 and 700 தான் நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது சப்போர்ட் வந்து 24,700ம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,800ம் இனிமேல் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 25,000 தான். இந்த 25,000 கிராஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், 25,200. இந்த 25,200 வந்து போன வாரம் பயங்கரமான நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி மார்க்கெட் போகவே இல்லை. அப்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,800ம், அடுத்து வந்து 24,700ம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தே தான் ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது நிறையா பேர் யோசிச்சிருவாங்க ஒரு லயன், அதாவது ஒரு சிங்கிள் ப்ரைஸ் தான் சப்போர்ட்டுன்னு. ஆனால் கிடையாது, ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் சப்போர்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இதுதான் நமக்கு இதில் சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 20-30 பாயிண்ட்டும் கீழே ஒரு 20-30 பாயிண்ட்டும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பில்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 25,200 தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லி. ஆனால் மார்க்கெட் எல்லா தடவையும் 25,200 தான் டச் ஆச்சான்னா கிடையாது. கொஞ்சம் கீழே இறங்குச்சு, கொஞ்சம் மேலே போச்சு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ரேஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது நிஃப்டி 50 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000ம் 25,200 தான் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, அப்போது அதே மாதிரி நமக்கு நிஃப்டி 50 வந்து ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது டெத் கிராஸில் தான் இருக்குது. இன்னும் அந்த டெத் கிராஸ்லேருந்து வரல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வியாழன் அண்ட் வெள்ளி வந்து 2 நாள் தொடர்ந்து கீழே விழுந்துச்சு நிஃப்டி 50. அப்போ இந்த 2 நாள் தொடர்ந்து கீழே விழுந்ததை முழுசாக ரெக்கவர் ஆகலை. ஏன்னா இந்த 25,200 டச் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து திருப்பியும் ரெக்கவர் ஆகும். ஸோ நமக்கு வந்து டெத் கிராஸ்லேருந்து கோல்டன் கிராஸில் எப்போ வருதோ அப்போ தான் வந்து
நமக்கு ஆக்சுவலான ஒரு ட்ரூவான மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போது இது வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குங்கிறத நம்ம மறக்காமல் இருக்கணும். ஸோ அப்போது நிஃப்டி 50 வந்து 25,200 தொட்டுட்டும் நம்மளோட டெத் கிராஸ் வந்து கோல்டன் கிராஸாக மாறுச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு ட்ரூவான புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இன்ட்ராடே அதாவது ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் சைஸில் வைக்கும்போது எனக்கு கோல்டன் கிராஸ் இருக்குது. அப்படின்னா வெள்ளி அண்ட் திங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓவராலாக பாசிட்டிவாக இருக்குது, புல்லிஷாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து போன வாரத்தை முழுசாக கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டெத் கிராஸில் இருக்கிறனால நம்மளால் 100% சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 50யோட. அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலும் நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,300க்கு இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னா 24,300 அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். அண்ட் அதையும் தாண்டிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்னா 25,500 வரைக்கும் இந்த எக்ஸ்பைரிக்குள்ள, அதாவது இனி ஒரு 3 நாள் இருக்குது. செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளும் குள்ள 25,500 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதோட பிசிஆர் ரேஷியோ நமக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ புட் அண்ட் கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நிஃப்டி 50யோட புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், பியரிஷ் மூவ்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ பியரிஷ் மூவ்மெண்ட் வந்து 24,800 24,700 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 24,800 24,700 நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அண்ட் மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 ஏற்கனவே பாசிட்டிவாக போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த 25,000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் வரும். 25,000 தொட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே டெத் கிராஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டெத் கிராஸ்லேருந்து கோல்டன் கிராஸ் வரணும் ஒன்று. ரெண்டாவது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 0.8 வந்தால் தான் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக நாளைக்கும் அடுத்த நாளோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை நமக்கு வந்து 24,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு நிஃப்டி 50யோட ஒரு அனாலிசிஸ். அப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டி போன திங்கக்கிழமை அதாவது வந்து 9ஆம் தேதி ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கூட்டி விடுற மாதிரி என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை கேப் அப் ப்ளஸ் மார்க்கெட் டவுன் சைடு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், இன்றைக்கி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் புஷ் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து எக்ஸ்பெக்டடானா கரெக்டு தான். ஏன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 57,000 ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணுச்சு. ஸோ எப்போ ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு 3 to 4% ஆஃப் ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்த்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% தான் ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹை டச் பண்ணுச்சுன்னா நிறையா ரீசன்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், இல்லைனா லிக்விடிட்டி கிராபிங் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ட் கால் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி மேலே கொண்டு போகிறதுக்கு இருக்கலாம். ஸோ இதனால் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் யூஸ்வலாக ஒரு நல்ல ஹை போச்சுன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அண்ட் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட இந்த ஒரு டவுன்ஃபால், அதாவது நமக்கு வந்து போன வாரம் நடந்த டவுன்ஃபால் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் கிடையாது, பியரிஷ் மூவ்மெண்ட் கிடையாதுங்கிறத சொல்லலாம். ஓகே, ஆனாலுமே நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸ்டில் டெத் கிராஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு கோல்டன் கிராஸ்க்கு மாறலை. ஆனால் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கேயும் கோல்டன் கிராஸ் மாறிடுச்சு. ஸோ அப்போது நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ், அதாவது புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரூவான புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக மாறலை அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். அப்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 56,000 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்பையும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த 56,600 இருக்குது பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதையும் தாண்டிச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹையான 57,000 தொடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 1-2% தான் கம்மி இருக்குது. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக். அப்போது நம்ம அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதிகமாக டவுன்ஃபால் ஆகாது. என்னென்னா நமக்கு வந்து இப்போ க்ரோத் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 57,000 வரைக்கும் 1.8%. அதே இது நமக்கு வந்து டவுன்ஃபால் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து 1.6% தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாசிபிலிட்டிஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து 55,000க்கும், மேலேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 57,000க்கும். கரெக்ட் தான். 56,000 பக்கம் இப்போ ப்ரைஸ் இருக்குது. 1000 பாயிண்ட் மேலே 1000 பாயிண்ட் கீழே, இவ்வளோ தான் வந்து பேங்க் நிஃப்டி
நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்ச நாள் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே போகும், திருப்பி கீழே வரும், அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி வந்து இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 56,000. அந்த 56 அது 55,900 அங்கேருந்து 56,000லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பயங்கரமான பிரச்சனை. அப்படிங்கிறனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 56,000 தாண்டறதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு கஷ்டம். ஒருவேளை நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து தாண்டிடுச்சுன்னா 57,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகிறதுக்கு நார்மலாக கிராஸ் ஆகிறத விட கேப் அப்பில் கிராஸ் ஆனால் கண்டிப்பாக நமக்கு 57,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 55,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் 56,000ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த இதுக்கு மேலே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன்ஸோ இல்லைனா பொசிஷன் கால் ஆப்ஷன் பொசிஷன் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த 56,000 அப்படிங்கிறத கிராஸ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும், பேங்க் நிஃப்டி மேலே போகும். அப்படி இல்லைன்னா திருப்பி ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி இதே ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே நடுவில் வர்றதுக்காக சான்சஸும் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் இது வந்து ட்ரூவான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடையாது. அடுத்த நாள் இந்த 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 வாரத்துக்குள்ளே நம்ம ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறனால ஃபார் அவுட் ஆஃப் த மணி, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 56,000 57,000க்கும் மேலே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி நமக்கு நிஃப்டி 50 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் 25,200க்கு மேலேயே கால் ஆப்ஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். இதுக்கு பேர் அவுட் ஆஃப் த மணினாவே நமக்கு வந்து இருக்கிற பொசிஷன்லேருந்து மேலே தான் அவுட் ஆஃப் த மணி. ஃபார் அவுட் ஆஃப் த மணினா எவ்வளோ தூரம் ரீச்சே ஆகாமல் இருக்குமோ அதை தாண்டி நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீமியம் மேபி நமக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ கால் ஆப்ஷன் போகும்போது 0.2 தாண்டி போக வேணான்னு. இங்கே பார்த்தீங்களா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அங்கே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருந்துச்சு. அழகா டெல்டா வேல்யூ 0.2 தாண்டாமல் இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டுன்னு. அதே மாதிரி 25,200ல் 0.2 தாண்டல. அப்படிங்கிறனால இந்த 25,000 இந்த டெல்டா வேல்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸில் 0.2க்கு மேலே இருந்தால் எப்பயுமே எடுங்க. 0.2 0.28 3 அந்த மாதிரி இருந்தால், அதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு இன்ட்ராடேயில் வந்து மூமெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு டவுன்ஃபால் 24,650 இருக்குது. ஓகே, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறத அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக கிடைச்சாலும் லாஸ் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நாளையோட ட்ரேடிங் செஷன் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.